மூவண்ண கலர்ல இட்லி வந்து நம்ம எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷலான இட்லி வந்து நம்ம செய்ய போறோம். இப்ப இந்த இட்லி செய்றதுக்கு வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலருக்கு வந்து கேரட் வந்து பேஸ்ட் மாரி அரைச்சு வச்சிருக்கோம். புதினா மல்லி வந்து கிரீன் கலருக்காக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்ப வந்து இட்லி மாவு நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு, அதில சோடா, உப்புலாம் போட்டு நம்ம கலந்து தான் எடுத்து வச்சிருப்போம் ஆல்ரெடி. அதில வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் பேஸ்ட் நம்ம வந்து உள்ள சேர்த்து நம்ம கலந்து குடுத்துட்டு, அப்புறம் கிரீன் கலர் பேஸ்ட்டும் நம்ம நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி வந்து நம்ம எப்பவுமே ஊத்துற மாதிரி சட்டியில வந்து தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துட்டு, இப்ப இட்லி இதில கொஞ்சமா வந்து ஆயில் தடவி குடுத்துட்டு, இப்ப அதில வந்து நம்ம இட்லிய வந்து ஊத்தி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்தோம்னா, நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல்லான இட்லி வந்து வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்தியும் கூட. ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க. இதே மாரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா நல்லா சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாரி நான் அடுத்த ரெசிபியோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.